ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்ஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட இன்னைக்கு ஒரு ட்ரிப்பு போகிறோம். குயின்ஸ்லேண்ட் தான் ட்ரிப் பண்ணோன்னே நீங்கள் காஷ்மீர், கேரளா, கன்னியாகுமரி அப்படின்னு வச்சுக்க போகிறீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ தான் முதல் படி எடுத்து வச்சுருக்கோம். எங்கன்னா குயின்ஸ்லேண்ட் போக போகிறோம். ஸோ ஜாலியாக குயின்ஸ்லேண்ட் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கும் காய்ஸ். இன்னைக்கு ஃபன் பண்ணுறோம். ஓகே காய்ஸ், வாங்க நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஜாலியாக இருங்க guys. காய்ஸ் ஃபுல் செட்டப் ஆயாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, நம்ம ஒயிட்டி வந்து நின்றுச்சு. இந்த ஒயிட்டிக்காக நம்ம போகிறோம் குயின்ஸ்லேண்டுக்கு. டாடி பாய் சார். ஓகே காய்ஸ், பத்திரமா கிளம்பிட்டு நம்ம அங்கே மீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாரையும் காமிக்கிறேன். ஓகே, அங்கே போவோம். ஹாய் காய்ஸ், இவர் பார்த்தீங்கன்னா லோகேஷ் என்னோடய நைட் ஷிஃப்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. செம்மையாக பேச செம்ம காமெடி பண்ணுவார். கரெக்டாக சாப்பிட்டுக்கிறாங்க. எப்படி இருக்குது? செம்மையாக இருக்கு. நான் அங்கேயே நிற்க சொன்னேன் இவங்களை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கிளம்பி வந்துட்டாங்க. 3 பேர் கேமராவில் காமி. நான் போய் காமிச்சிட்டேன். இதுதான் இதுதான் ரங்கண்ணா, டிஎல் ஆஃப் டென்னிஸ். ஆனா விஜயண்ணா பார்த்தீங்கன்னா குயின்ஸ்லேண்ட் டிக்கெட் வாங்கியாச்சு. மொத்தமாக 7 டிக்கெட் வாங்கியிருந்தோம். கூட்டம் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். உங்கள் ஃப்ரெண்டாக காமிக்கிறேன் பாருங்கள். சரியான கூட்டம், அந்தளவுக்கு கூட்டமாக இருக்காது. சரி, ஃபுல்லாக செம்ம கூட்டமாக இருக்காது. இவர் தான் சொன்னேன் என் குரு. குயின்ஸ்லேண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. ஓகே காய்ஸ், உள்ளே போகிறோம். ஃபஸ்ட் சைடை பார்க்குறோம். டிக்கெட்டையும் வந்து மாட்டியாச்சு. இவர் தான் எங்கள் குரு. இவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஓட்டர் காய்ஸ், இந்த ரைடு போகலான்னு பார்த்தோம். பட் ஆனால் இந்த ரைடு ஈவினிங் போகலான்னு சொல்லியிருக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. ஸோ ஈவினிங் தான் இந்த ரைடு போகிற மாதிரி காய்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, செம்ம பெரிய க்யூவாக இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ இந்த மேப் பார்த்தீங்களா? மேப் தெரியுதா உங்களுக்கு? வாங்க நண்பர்களே, எல்லோரும் ஒன்றா போகலான்ற மாதிரி மேப் தெரியுது பாருங்கள். மேப் படியே திரும்புகிறோம். இங்கே எல்லாருமே எங்கள் ஆஃபீஸ் தான். எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான். நாங்கள் அப்போது முன்னாடி போயிட்டு என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த ரைட்ஸ்லாம் மூடி வச்சுருக்காங்க நினைக்கிறேன். வாங்க. Few moments later. காய்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுறது இருக்குது, கோகார்ட் இருக்குது. கோகார்ட்டில் கார் ஓட்டுறது, எலக்ட்ரிக்கல் கார் இருக்குது. இங்கே ஒரு ரைடு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் செம்மையாக இருக்குது. சின்ன ரோலர் கோஸ்டர் தான். கண்டினியூ பண்ணுறேன். இங்கே என்ன இருக்குது? ஓ, ட்ராம்பலினோ, சில்ட்ரன்ஸ் ஒன்லி. ஸ்ப்ரிங்கு மாதிரி குதிச்சா காய்ஸ், அந்த மாதிரி ஜாலியாக போய் பசங்களாம் விளையாடி தான் குதிச்சிக்கலாம். One eternity later. காய்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டு தான் வந்திருக்காங்க. என்னன்னா ரோலர் கோஸ்டர். இதெல்லாம் வந்துருக்குறாங்க. எவ்வளோ வேண்டான்னு சொன்னேன், கேட்க மாட்டுறாங்க. நம்மளாம் என்ஜாய் பண்ணுவோம். வாங்க. இன்னொரு வண்டி வர போகுது. நம்ம ஆகலாம். பிங்க் கலர். வரோம் பாருங்க. அவ்வளோதான் காய்ஸ், வாங்க நெக்ஸ்ட் ரைட் போவோம். எனக்கு பார்த்தீங்கன்னா பேர் இல்லை, ஓகேவா? ஸோ லேடிஸோட போகிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் நான் லேடிஸோட போகிற மாதிரி அவசியம் இல்லை. ஓ, இது வேறு கத்திக்கிட்டே இருக்கு காய்ஸ், பேச விட மாட்டேங்குது. நம்ம எதுவும் எடுக்கிற ஒரே விளாக் இதுதான். ஓகே காய்ஸ், ஸோ அதனால் கத்தினே போகிறதுனால நான் வரல. கண்டிப்பாக அடுத்த ரைட் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். நீங்கள் ஒய் பண்ணிக்காதீங்க. செகண்ட் ரைட் யூ ஆர் கோயிங் டு ட்ரை. வாங்க.
பார்த்தீங்களா வடையை திருப்பி போட்ட மாதிரி சுற்றுது தெரியுதா உங்களுக்கு? அப்படியே மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வரைக்கும் வரும். இருங்க நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, ஃபஸ்ட்லேருந்து காமிக்கிறேன். அப்படியே மேலே தூக்கம் பாருங்கள், வேறு லெவலில் அப்படியே மேலே தூக்கிறது பாருங்கள். அப்படியே மேலே ஃபுல்லாக மேலே தூக்கிடும். இந்த ரைடு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் காய்ஸ், கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். வந்து பேசுகிறேன், கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஷெட்டர் மேலே ஏறியாச்சு. ஓகேவா, இப்போ போய் உட்கார போகிறோம். அப்படியே செட்டாக போய் உட்கார. லொக்கேஷன் பாரு காய்ஸ், வந்தாச்சு காய்ஸ். தெரிது காய்ஸ், வந்தாச்சு காய்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த நம்ம டீம் தான், அது நம்ம டீம் தான். ஓகேவா, வந்தாச்சு, ஃபுல்லாக போகுது. ஓகே, நான் ஃபோன் வைக்கிறேன். இந்த ரைடு சுத்த போகிறோம், வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே காய்ஸ், போகிறோம் காய்ஸ். ரைடு பார்த்தீங்கன்னா பங்கமாக இருந்தது காய்ஸ். இந்த பாருங்க, இன்னும் மூவிங்கில் தான் இருக்குது. ரைடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. நம்ம வெளியே போவோம். இப்படி போயா எங்கே இடிக்கிற வர நீயா இடிக்கிற காய்ஸ். ரைடு வந்து செம்மையாக இருந்தது, வேறு லெவல் ரைடு. ஃபஸ்ட் டைம் மொட்டையை காமிச்சிருக்கிறேன், வேறு வழி இல்லை, ஏன்னா அதை போடுறதுக்கு இல்லை. ஓகேவா, இந்த ரைடு செம்மையாக இருந்தது. நெக்ஸ்ட் ரைடு நம்ம போய் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 12 seconds later. பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பாட்டு எங்கே ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் தான். எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இந்த திருவிழாவில் ஓடுற கப்பல் தான், அந்த கப்பல் தான். அங்கே போய் பார்ப்போம். அதோ இந்த கப்பல் தான். இந்த கப்பல் தான் இப்போ போகிறோம். மேலே இருக்கிற காய்ஸ் சிமுலேஷன் தேட்டருக்குள்ளே தான் வந்திருக்கும். ஏசி தேட்டரு. ரொம்ப நாள் வெயிலில் சுற்றிட்டோமா, அதனால் ஏசியில் வந்து உட்காரலான்னு சொல்லிட்டு ஏசியில் வந்து உட்காந்துருக்கோம். என்னது கியூவா? கியூ இங்கே எங்கே கியூ நிற்கிது? கியூவில் நிற்கிறது. ஓகே, கம்மியாக தான் இருக்குது காய்ஸ், போயிடலாம். நினச்சி பார்த்ததோட கம்மி தான். காய்ஸ் உள்ளே போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, காமிக்கிறேன். 346 minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட் லைனில் இருந்து அப்படியே வந்துட்டு இதுக்குள்ளே போனால் இதுக்குள்ளே ஒரு லைன் வேறு இருக்குது, இதுக்குள்ளே ஒரு ஹால் வேறு இருக்குது. இதுக்குள்ளே ஒரு ஹால் இருக்குது. அது திங்ஸ் ஒரு ஏசி ஆக நினைக்கிறேன், அப்படின்னு தெரியல. உட்கார மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் அங்கே போய் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஒருத்தர் வந்துட்டு பயந்து அடிச்சுட்டு ஓடிட்டார். ஓகே காய்ஸ், இப்போ அதுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தேட்டருக்கே போகணும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக உள்ள போகணுமா? தெரியலையே. தேட்டருக்குள்ள போகிறது போகலாமா? போகலாம் காய்ஸ். யாரோ உட்காந்துக்கிறாங்க. பயன்ட்ட ஒரு நிமிஷத்தில். இங்கே தான் பார்க்க போகிறோம். இங்கே படம் கூட போகுது. ஓகே, படத்தை பார்க்கலாம். ஏன் இவன் மட்டும் பிரைட்டாக தெரிய மாட்டான்? என் பேசிக்கலாம் தெரியும். படத்தை பார்த்துட்டு அப்புறமா Control to Captain the Time Vehicle. Go ahead, Control. Your mission is to return to Earth in the year 2000, before the nuclear holocaust. Where exactly? To the tomb of the Time Lord, here in coordinates. Further instructions will be given to the Time Portal when you arrive. Roger. Proceeding to launch pad. ஒஸ்ட்டாக இருந்தது, சீரியஸாக செம்ம ஒஸ்ட்டு. ஆனால் பரவாயில்ல, ஊட்டியை விட கம்பேர் பண்ண சொல்ல இந்த சிமுலேஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே ஆகுது. ஃப்ளாஷ் அடிச்சுது, அந்த பபுள்ஸ் அடிச்சதுலாம் நல்லா இருந்துச்சு. ஊட்டியில் அப்படிலாம் இல்லை, இது எவ்வளோ பரவாயில்ல. மம்மியை பார்த்துட்டோம் கடைசியில். ஐ மீன் நான் எங்கள் அம்மா மம்மி கேரக்டரை சொன்னேன், அந்த பேய் முறை ஆவியில். ஒன்றே எல்லாம் பசங்களெல்லாம் யார் பசங்க வந்து கேட்குறாங்க, டேடி எப்படி பார்க்குதுன்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன் ஹாரர் ஹவுஸில் பார்த்துடலாம். சரி ஓகே தாங்க, நெக்ஸ்ட் ரைடு என்னன்னு தெரில, போயிட்டுருக்கோம், போயிட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கோ ஃப்ளைக்கு தான் வந்துருக்குறோம்.
என்னடா பாட்டு கேட்குதுன்னு பார்த்தீங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த குதிரை ஓட்டுறது அது போயிட்டுருக்கு. அதனால தான் உங்களுக்கு பாட்டு கேட்கும். நான் பேசிட்டு கேட்குமான்னு தெரில, இதனால் கிட்ட வச்சு தான் பேசுகிறேன். ஓரளவு கேட்கும். டிஸ்கோ ஃப்ளை வந்திருக்கும், அந்த ரைடு எப்படி போகுதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக தூக்கி தூக்கி ஏறுது. போயிட்டு இருக்கும். ஓகே, என்ன இப்படி ஆடுது? நான் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டேன். நான் பார்த்துட்டு சீசா மாதிரி ஆடிட்டு இருக்கிறேன். ரொம்ப மோசம் சீரியஸ்லி. நம்ம இப்படி ரெண்டு பேரும் உட்காரணும், உட்கார் தான் இருக்கிறோம். இருங்க சீரியஸ்லி ஒன்றுமே இல்லை ப்ரோ. பரவாயில்ல, நம்ம விளாக் எடுக்கிறதுக்காக ஓடின மாதிரி இருக்கு. சீரியஸாக எல்லாம் ரெண்டு பேரும் உட்காந்து அங்கே பாருங்க, ஏதோ தனியாக டிஸ்கு சுற்றுற மாதிரி சுற்றுது பாருங்களேன். தெரியுதா உங்களுக்கு? இந்த ரைடு தான் நெக்ஸ்ட்டு. எல்லா ரைடுக்குமே கூட்டம் இருக்குது காய்ஸ். எந்த ரைடுக்குமே கூட்டம் இல்லைலாம் சொல்ல முடியாது. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். பசங்க வந்து நீங்கள் இங்கே கேம் வீடியோ பிளாஸாக இருக்குது, அது பார்த்து அங்கே பாருங்க மேலே சுற்றுது. ஏன் அது தனியாக பிளேட்டு மாதிரி சுற்றுது? கேம் சென்டருக்கு வந்துட்டோம். உங்களுக்கு முன்னாடி பார்த்து சென்டர் கேம் சென்டர் தான். இந்த சைடு ஃபுல்லாக கேம் தான், இந்த சைடு ஃபுல்லாக கேம் தான். 2 காயின் கொடுத்துருக்காங்க. 2 காயின்ஸ். ஒரு டிக்கெட் வந்துட்டு 2 காயின் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஏதாவது ஒரு போட்டு நம்ம வின் பண்ணலாம். எது பண்ணலாம்? ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார் சென்டர் வந்து உட்காந்துருக்கோம். கார் ஓட்டுறோம் நம்ம ஏன் என்ன எதுவுமே செலக்டே பண்ணாமல் போகுது. வண்டி வாங்க நம்ம ஏதாவது கேம் பார்ப்போம். வேறு கேம் போவோமா? வேறு கேம் போவோம். இவர் தான் மூஞ்சி காமிக்க பயப்படுறாரு. நம்ம ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன். என்னது கீ செயினா? பொம்மை எடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி யாருக்கு நிறைய அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும். நிறைய பேர் வேஸ்ட் பண்ணியிருப்போம். ஃபுல்லாக சின்ன பசங்க வர மாதிரி தான் இருக்குது. பாஸ்கெட் பால் போகலாம். பாஸ்கெட் பால் ட்ரை பண்ணுறேன். சீரியஸ்லி காய்ஸ், மினி ஏவின்னு இருக்கு. மினி ஏவியோ அதில் தான் போகிறோம். அதுவும் சென்ட்ராக்ஸ் மாதிரி தான். பட் சென்ட்ராக்ஸ் மேலே சுற்றும், இது கீழே சுற்றும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அதனால டிஃப்ரென்ஸ் போயாச்சா? என் சீட்டில் உட்காரலாம். நீங்களே முடிவு பண்ணுங்க. முன்னாடி உட்காந்துக்குவா? வேணா, நான் ஃப்ரெண்ட்லேயே உட்காடுறேன். அதுதான் நான் உட்காடுறது. ஓகே காய்ஸ், வந்தாச்சு, உட்காந்தாச்சு. இந்த ரைட் ஆல்மோஸ்ட் காய்ஸ் ரைட்டில் வந்து உட்காந்தாச்சு. பின்னாடி இருக்கிறவரும் நம்ம ஆள் தான். ஓகேவா?
ரைட்லேருந்து உட்காராச்சு சீட் பெல்ட்டு பார்த்து லாக் ஆக மாட்டேன் சூப்பர் பரவாயில்ல லாக் ஆகாமல் இருக்கப்புறம் ஓகே இது சுற்றுறது பார்த்துருப்பீங்க கீழே காமிச்சிருப்பேன் எப்படி இருக்குது நம்மளும் பார்த்தோம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு சாப்பிட தான் போகணும் சாப்பிட்டு அப்புறம் மற்ற ரைடில் இருக்குது காய்ஸ் கண்டிப்பாக மாட்டேன் காய்ஸ் அந்த ரைடு முடிச்சாச்சு பின்னாடி இருக்க அந்த ரைடு முடிச்சாச்சு இப்போ வந்துட்டு சாப்பிட போயிட்டுருக்கு ஓகே சாப்பாடு வாங்கிட்டு பிரியாணி தான் நினைக்கிறேன் வாங்கிட்டு என்னன்னு காமிக்கிறேன் Much later. சாப்பிட வந்தாச்சு 5 பிரியாணி ஒரு எக் நூடுல்ஸ் அண்ட் ஒரு பரோட்டா சாப்பிட வந்துட்டோம் காய்ஸ் கைஸ் இப்போ சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஹிமாலயன் ரைட் தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன் வாட்டர் ரைடு தான் எப்படின்னு தெரில ஸோ சாப்பிட்டுட்டு எப்பயும் போல அந்த அளவுக்குலாம் நல்லா இருக்காது ஏதோ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பார்ப்போம் காய்ஸ் பிரியாணி அதுவும் பிரியாணி கீழே வந்து எக் நூடுல்ஸு அதுக்கு அடுத்தது பரோட்டா ஓகே காய்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த அளவுக்குலாம் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை ரைஸ் ஏதோ ஓகே நாங்கள் போவோம் சாப்பிட்டு முடிச்சாச்சு பிரியாணி நல்லா இருந்துச்சா கேவலமாக இருக்குது. வேறு எதாவது நல்லா இருந்துச்சா ட்ரை பண்ண வேறு எதாவது நல்லா இருந்துச்சா எதுவுமே நல்லா இல்லை. நீ ஒட்டியே கிடையாது. நீ கொடுக்குற 550 ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போயிடலாம் கரெக்டா வீட்டிலேருந்தே கட்டி போயிடுவோம். வீட்டிலேருந்து கட்டி எடுத்துகிட்டு வந்துருங்களா காய்ஸ் ஹிமாலயன் வாட்டர் ரைடு என்ன ஹிமாலயன் வாட்டர் ரைடு இங்கே ஆர்ச் போட்டு இந்த சைடு போக சொல்லியிருக்கிறான் இல்லை இந்த சைடு தான் வே டு ஹிமாலயன் ஒரு சேட் நியூஸ் என்னன்னா ஹிமாலயன் வாட்டர் ரைட் போலை அதுக்காக தான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேன் யூன் ஸ்டாண்ட் வந்ததே அது காரணத்துக்கு தான் பட் ஆனால் க்யூ பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிது அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து அப்புறமா இதுவே ஒரு 2 ஃப்ளோர் போங்க ஸோ அதனால் போகிறது கஷ்டமாயிடுச்சு ஓகே காய்ஸ் இப்போ எங்கே போகிறாங்க தெரில ஸ்விம்மிங் பூல் சொல்லியிருக்கிறாங்க நான் குளிக்க போக மாட்டேன் பிகாஸ் ஃப்ரெண்ட் கேமரா நான் குளிக்க போக மாட்டேன் காய்ஸ் ஏன்னா வந்துட்டு எனக்கு சில பல அலர்ஜி வந்துடும் ஓகே ஏன்னா இங்கே வந்து ப்ளீச்சிங் பவுடர் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து அலர்ஜிஸ் வந்துடுமா ஸோ அதனால் நான் குளிக்க போகிறதில்ல அவங்க மட்டும் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிப்பேன் ஓகே போவோம் ஸ்விம்மிங் பூல் ஃபால்ஸ் மாதிரி தெரிஞ்சா அடிக்கிற வெயிலுக்கு நல்லா போய் இறங்கி நம்மள தான் இருக்குது ஆனால் எனக்கு ஒத்துக்காது என்ன பண்ணுறது ஃபுல்லாக லேடிஸு சைடு லேடிஸு அந்த சைடு தான் ஜென்ஸா ஸோ லேடிஸ் வந்து ஃபோட்டோ காட்டுனா வச்சுருக்கேன் ஸோ அதனால் சும்மா லைட்டாக நான் பேசுறதுக்கு பின்னாடி மட்டும் பார்த்துக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவும் பார்க்காதீங்க அதனால நம்ம இப்படி திருப்பி ஏன்னா நம்ம டீசென்ட் இன்னும் பிளான் பண்ணுறன்ற பேரில் என்னதான் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் உட்காந்துக்கிறாங்க அதான் என்ன பண்ணுறது எங்களையும் விட மாட்டுறாங்க இவங்களும் போக மாட்டுறாங்க ரொம்ப ஒர்க் ஓகே காய்ஸ் நான் வந்து வாட்டர் ரைட் போகாதனால நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல நானும் போல் இவரும் போகிறேன் அதனால் ஸோ நாங்கள் எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறாங்க ஓகே பார்ப்போம் கண்டிப்பாக காய்ஸ் தெரிதா வாட்டர் ஃபால்ஸ் செம்ம வேறு லெவலில் இருக்குது சீரியஸ்லி காய்ஸ் நயகரா வாட்டர் ஃபால்ஸ் வேறு லெவலில் அதெல்லாம் கிளியராக பாருங்கள் நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம் இட்ஸ் ஓகே பரவாயில்ல காய்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஜூஸ் வாங்கியிருக்கோம் ஒன்று லைமு ரோஸ் மில்க்கு பாதாம் 3மே எனக்கு தான் யாருமே இல்லை ஸோ அதனால் யாருமே வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு குளிக்க போயிட்டாங்கன்றதுனால நிறையா இருக்கும் அதனால் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும் ஒரு 7 சாப்பிட்டு கேட்காது வீட்டில் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கார்கிட்ட நின்றுட்டுருக்கேன் எலக்ட்ரிக்கல் காரு அங்கே தான் நின்றுட்டுருக்கேன் இப்போ அதுதான் ஓட்ட போகிறேன் எப்பவுமே போல ஜாலியாக தான் இருக்கும் இடிச்சு ஓட்டுறது நல்லா இருக்கும் நம்ம ரியல் காரில் இடிச்சு ஓட்டுறது பார்த்தீங்கன்னா காரப்படியில் ஜாலியாக ஓட்டலாம் இதுக்காக தான் காய்ஸ் இப்போ பார்த்து நம்ம சும்மா போனால் கூட நம்மள விட மாட்டேறாங்க நல்லா ஓட்டுறீங்களே இந்த ப்ரோ தான் ஓட்டினார் போல இந்த ப்ரோ காரு நல்லா தான் ஓட்டினார் ஓகே அஜய் ஒரு பேர் ஓகே சாங்க அப்போ we reached கேபிள் கார்கிட்ட வந்தாச்சு காய்ஸ் இப்போ நம்ம போகிறோம் மேலே இருந்து உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க போகலாம்
கைஸ் கேபிள் கார் பார்த்துருப்பீங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கேபிள் கார் முடிச்சுட்டு கீழே போயிட்டுருக்குறேன். நெக்ஸ்ட் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸுங்க வேறு ஃபோன் பண்ணிட்டாங்க, குளிச்சிட்டாங்களாம் போதுமா, ஸோ அதனால் வேறு ரைட்ஸ்லாம் போகணுன்றாங்க. சரி வாங்க நம்ம அவங்கள மீட் பண்ணோம். ஸோ அதனால் இப்போ எங்கே போகிறோன்னா போயிட்டு டேரெக்டாக ஒரு ரைடு, ஏதோ ஒரு ரைடு பிளான் போட்டிருக்கோம். எந்த ரைடுன்னு தெரில, நான் கிட்டே போய் காமிக்கிறேன். ரைடு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். கிட்டே போயிட்டு என்ன ரைடுன்னு சொல்கிறேன் வாங்க. பார்த்தீங்கன்னா இண்டியானா ஜோன்ஸ் இங்கே தான் வந்திருக்கோம். ஹாரர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் இருக்குது கைஸ். எங்கே பார்த்தாலும் கூட்டமாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை. சரி ஓகே நின்று பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வாங்க உள்ளே போயிட்டு காமிக்கிறேன். காய்ஸ் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் என் பக்கத்தில் உட்காந்து தான் கொஞ்சம் வெர்ஸ் லைட்டாக ஓகே. ஹாரர் ஹவுஸ் வந்துட்டு அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை, ஜாலியாக தான் இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே போகணும். ஓகே கைஸ் வாங்க நம்ம வேறு பார்ப்போம். காய்ஸ் அங்கே பாருங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க பாருங்கள், ஈவெண்ட்டு போல் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் வாங்க டான்ஸ் ஆட கூப்பிட்றேன், வரமாட்றாங்க. வீடியோ பிளான் எங்கே போகிறீங்க, எங்கே போகிறீங்க ராஜா? இவன் ஒருத்தன் எப்போ வந்தாலும் அதே பேசுகிறான், காலத்தில் கொண்டு போட்டோ உட்காருங்க. இவங்க 2 பேர் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறார். இவங்க 3 பேர் மேப்பை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நான் விளாக் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இதுதான் நடக்குதுங்க இங்கே. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்க்லாம் இருக்குது பாருங்கள், சைடு ஃபுல்லாக பார்க்லாம் இருக்குது. பேசிட்டு கேட்குமா தெரில, அதனால் பார்க்குறேன். இந்த சைடில் வந்துட்டு சில்ட்ரன்ஸ் விளையாடுறது. சாப்பிட்ட பஸ் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது, வாங்க உள்ளே போய் உட்காருவோம். அங்கே உள்ளே போவோம். விஜயனா அவர் 2 கையில் பிடிக்க சொல்லுங்க, 2 கையில் பிடிங்க. ஆ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சூப்பர் டெலிகாண்ட். அதாவது இது எப்படின்னா நம்ம ஸ்டேரிங் இருக்குல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டேரிங் இருக்கா, கையில் ஸ்டேரிங் பிடிச்சிட்ருக்கேன். அந்த ஸ்டேரிங் வந்துட்டு நம்ம நவுத்தோம்னா அது நவரும். அப்புறமா அதே மாதிரி கீழே லிவர் இருக்குது, அந்த லிவரை பிடிச்சி நம்ம வலிச்சோன்னா மேலே போகும். காமிக்கிறேன் பாருங்கள். ஒருத்தர் தானே இது? நான் சொன்னல பாருங்கள், இந்த லிவரை பிடிச்சா மேலே போயிடும். வந்தாச்சு, இந்த ரைடுக்கு வந்தாச்சு. பக்கத்தில் கூட நம்ம ஆள் தான். ஆமாம் ஆமாம், நம்ம கூட வந்தவன் தான். உங்களுக்கு உங்கள் பேரை கச்சேரி நான் கேட்கவே இல்லை. ஜெஸ்டின் ப்ரோ. ஓகே இப்போ கார் ஓட்ட போகிறாரு இவர், பார்க்கலாமா அந்த லட்சணத்தை? இப்படி திருப்பினா கார் ஓட்டும். இந்த லிவர் இருக்குல்ல guys, நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த லிவர் பிடிச்சி மேலே இருக்குன்னா மேலே போயிடும்.
ஏமாத்து போயிடுச்சு இப்போ அவங்க கீழே போயிட்டாங்க எங்க ஆளையே காணோம் மேலே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் எல்லாமே பார்த்துருக்கீங்க ரோலர் கோஸ்டர் இதான் வந்துருக்கோம் காய்ஸ் நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் எல்லா ரைடும் இதுதான் நல்லாயிருக்கும் நான் போய் பார்த்துருக்கேன் வந்தாச்சு இல்லை ஏறுறோம் கேன்சல் பண்ணுறோம் ஓகே வாங்க போவோம் ரோலர் கோஸ்டர் ஃபினிஷ் பண்ணிட்டோம் செம்மையாக இருந்தது நீங்கள் ஏறும் போது பார்த்துருக்கீங்க லஞ்ச் நஷ்ட ட்ரை இந்த பாருங்கள் இந்த அம்பாஸ்டர் காரில் உட்கார வச்சு ஓட்ட வச்சுட்டா இருக்கா பக்கத்தில் இருக்கு வாங்க கோ கார்ட்டு ஓட்ட போகலான்னு சொன்னார் ரேஸ் காரில் ஓட்ட மாட்டாரா இந்த கார் தான் ஓட்டு வராமா சரி வாங்க நிறுத்துங்க போவோம் காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் காமிக்கிறேன் பாருங்கள் 6:08 ஆகிடுச்சு 6:08 ஆகுது பட் ஆனால் கூட்டம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஃபுல்லாக இவ்வளோ தூரம் நிற்கிது இன்னும் வரைக்கும் கோ கார்ட்டில் நின்றுட்டுருக்கோம் கோ கார்ட்டில் தான் நின்றுட்டுருக்கோம் ஆனால் அது ஓட்டி ஆகணுன்றதுக்காக வெறித்தனமாக நின்றுட்டுருக்கோம் நம்ம பசங்க நின்றுட்டுருக்காங்க எல்லாருமே இங்கே பார்த்தீங்கன்னா கோ கார்ட் எதிர்க்கே வந்துட்டு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஸ்நாக்ஸ் நாங்கள் தான் வந்துட்டு குல்ஃபி சாப்பிடுவோம் இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்றோம் குல்ஃபியை காய்ஸ் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ரைடு முடிஞ்சிச்சு அந்த லாஸ்ட் ரைடு ஒன்று போக வேண்டியது ஃப்ரீ ஃபாலு பட் ஆனால் செம்ம கூட்டமாக அதனால போகல காய்ஸ் ஓகே இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன் காய்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு தேங்க்யூ கம் அகைன் ஓகே காய்ஸ் முடிய போகுது ஓகே காய்ஸ் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் ஓகே மறக்காமல் ஏகே vlogக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் பாய்